அண்ணாமலை டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 அது மாதிரி கொடுத்தார். அதில் என்ன பண்ணிட்டாரு, டிஆர் பாலு கப்பல் கம்பெனி வச்சுருக்காரு, மற்ற எங்கெங்கேயோ சொத்து வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாம் கொடுத்தார். உடனே அதுக்கு டிஆர் பாலு அவதூறு வழக்கு அண்ணாமலை மேலே போட்டான். அந்த வழக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் டிஆர் பாலுவை குறுக்கு விசாரணை செய்யணும். அதுதான் முதல் ஸ்டேஜ். குறுக்கு விசாரணை அண்ணாமலையே போய் பண்ணியிருக்காரு. பார்ட்டி இன் பர்சன், அதாவது நம்மளே வழக்கு போட்டவங்களே நம்ம வாதாடலாம், வழக்கு போட்டவங்களே அந்த வழக்கை நடத்தலாம். அதுதான் பார்ட்டி இன் பர்சன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்ட்டி இன் பர்சன் நீங்கள் பண்ணுறது கோச்சிக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, சட்டத்தை தான் நான் சொல்ல முடியும். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் பார்ட்டி இன் பர்சன் பண்ணலாம். நீங்கள் வழக்கறிஞராக இல்லாதவங்க பார்ட்டி இன் பர்சன் நானே போய் வாதாடுவேன், நானே போய் குறுக்கு விசாரணை செய்வேன் அப்படின்னு நீங்கள் போனால் உங்களை யாரோ தப்பாக வழி நடத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். வழக்கறிஞர்களுக்கு அந்த நுணுக்கம் தெரியும். வழக்கறிஞர் இல்லாதவங்க பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக நானே போவேன்னா வழக்கு தோற்று தான் போகும். நீங்கள் ஒரு வழக்கறிஞரை தேர்ந்த வழக்கறிஞர்னா அவங்க பண்ணுவாங்க. இப்போ குறுக்கு விசாரணையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்க. நம்ம குறுக்கு விசாரணை ஒரு மிகப்பெரிய கலை. நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்கணும். அது எப்படி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்க முடியும்னா, குறுக்கு விசாரணையில் ஒரு இது இருக்குது, லீடிங் கொஷின்னு பேர். லீடிங் கொஷின்னா ஆமாம் இல்லை ரெண்டுக்குள்ளே தான் பதில் சொல்லணும். அந்த மாதிரி கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பேசுகிறதுக்கு வழி விடுற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்குற கேள்வி அவங்க பதில் ஏதாச்சும் சொல்ல முடிகிற மாதிரி கேட்டிங்கன்னா அவங்க கண்டபடியெல்லாம் பேசுவாங்க. அதனால தான் திறமை மிகுந்த வழக்கறிஞராக இருந்தால் குறுக்கு விசாரணையில் லீடிங் கொஷின் தான் கேட்பாங்க. அவங்க ஏதாச்சும் பேசுனா நீங்கள் என்ன சொல்லணும்னா ஆமாம் இல்லை இதுதான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. நீங்கள் சொல்லும்போது உங்கள் வேலை கப்பல் கம்பெனி இருக்கா இல்லையா அப்படிங்கணும். அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா ஜட்ஜிட்ட இது நான் லீடிங் கொஷின் கேட்குறேன், அவர் ஆம் இல்லை தான் பதில் சொல்லணும், அவர் வாட்டுக்கு பேசிட்டு போகிறாருன்னு எதிர்ப்பு தெரிவிக்கணும். இதெல்லாம் வழக்கறிஞர்களுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு எப்படி தெரியும்? அதனால் அவர் பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்டார்கள். அது அனுபவம் இல்லாதவர்கள் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உதாரணம்.